Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 exercise 10.5 choose the correct answer question number 17. If f of x equal to functions கொடுத்திருக்காங்க right hand derivative of f of x x equal to 2 அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த right hand derivative அப்படிங்கறத வச்சு தான் இந்த sum நம்ம ஃபாலோ பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கலாம். அந்த நம்பர் லைன்ல இங்க 2 மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து left hand side, இத வந்து h minus 2 இது வந்து h plus 2 நம்ம எழுதிக்கலாம். இப்போ நமக்கு ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. இப்போ ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. அதாவது f of h plus 2 minus f of 2 divide by h limit h tends to 0. இது ரைட் ஹேண்ட் டெரிவேட்டிவ்க்கான ஃபார்முலா. சப்போஸ் லெஃப்ட் ஹேண்ட் டெரிவேட்டிவ் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்கன்னா limit h tends to 0 f of 2 first போடணும், எது highest number அது minus f of h minus 2 divide by h போடணும். இப்போ நம்மளுக்கு right hand derivative கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தான் இப்போ நம்ம சம்க்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இங்கே இருக்க வேல்யூஸில் எக்ஸோட வேல்யூ 2 விட அதிகமாக இருக்க மாதிரி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ கிரேட்டர் தென் 2 இருக்கிறது இந்த ஃபங்க்ஷனில் தான். இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஹெச் ப்ளஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி எஃப்போட வேல்யூ 2க்கு ஈக்குவலாக இருக்கணும், அதுவும் இதே ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. ஏன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க, வேறு எங்கேயும் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த எஃப் ஆஃப் 2க்கு பதிலாகவும் நம்ம இதே ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். சம் போடலாம். இப்போ எஃப் ஆஃப் ஹெச் ப்ளஸ் 2, ஸோ இங்கே இருக்க வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 3 into xக்கு பதிலாக h plus 2 plus 4 போட்டுக்கலாம். minus f of 2, f of 2க்கு இதே ஃபங்க்ஷன் தான். ஸோ 3 into xக்கு பதிலாக 2 plus 4 divide by h limit h tends to 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் limit h tends to 0 உள்ள எடுத்து மல்டிபிள் பண்ணுங்க. 3h plus 6 plus 4 minus 3 2s are 6. இந்த மைனஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் காமன். ஸோ ப்ளஸ் 4 வந்து மைனஸ் 4ஆக மாறிடும். டிவைட் பை ஹெச். இந்த 6க்கு இந்த 6 கேன்சல் பண்ணிடலாம். 4க்கு 4 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிமிட் h tends to 0 3h by h இருக்குது. இதுலேயும் நம்ம h நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 நம்மளுக்கு கிடைக்கிது. 3ங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஸோ 17th சம்மோட ஆன்சர் வந்து 3. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் கொஷின் நம்பர் 18 பார்க்கலாம்.